முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீசாரின் பாதுகாப்பு தவிர்த்த அனைத்து ஆயுதப்படைகளின் பாதுகாப்பும் எதிர்வரும் வாரத்திலிருந்து நீக்கப்படவுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලබන සතියේ සිට පොලිසිය විසින් සපයා තිබෙන ආරක්ෂාව ඇර විශ්‍රාමික ජනාධිපතිතුරුන්ගේ විසින් සපයා ඇති ත්‍රිවිධ හමුදාවේ සියලු ආරක්ෂාවන් සහ නිකුත් රාජකාරී වලින් ඔවුන් නිවත් කිරීමට කටයුතු කරන බවත් முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த முப்படை பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்படும். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென ஏனைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகளும் நீக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசாங்கம் இதுவரை செலவிட்ட பணத்தில் சுமார் 1200 மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் எனவும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னர் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் சபையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ගරු කතානායකතුමනි මාස 6ට වරක් කරනු ලබන ආරක්ෂක තක්සේරු කරනකින් පසුව ඊට අනුකූලව ආරක්ෂක සපයන බවත් මේ සභාවට දන්වනු කැමැති. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.